அதிகரிக்கும் ரயில் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு புதிதாக 17,000 பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி நாடெங்கும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிவதாக விமர்சித்தார். முன்பதிவில்லாத பொது பெட்டிகள் மற்றும் சாதாரண படுக்கை வசதியுள்ள பெட்டிகளை அரசு குறைத்துள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார். ரயில்களில் கூட்ட நெரிசல் மிகுந்த நேரங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்த அமைச்சர், தற்போது இயக்கப்படும் ரயில்களில் 8 பெட்டிகள் குளிர்சாதன வசதியுடையவை என்றும் மற்ற 12 பெட்டிகள் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி மற்றும் பொது பெட்டிகள் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஏழை எளிய மக்களின் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு சுமார் 1200 பொது பெட்டிகள் இணைக்கப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க பொது மற்றும் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதியுடன் கூடிய 17,000 பெட்டிகள் புதியதாக உருவாக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மலை கிராமத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பெண் டோலி கட்டி தூக்கிச் செல்லப்பட்ட நிலையில் வழியிலேயே உயிரிழந்தார். கொடைக்கானல் தாலுகாவிற்குட்பட்ட வெள்ளக்கவி கிராமத்தில் வசித்த மணிமேகலை என்ற பெண்ணிற்கு நேற்று மாலை ரத்த அழுத்தம் குறைந்தது. இதனால் அவரது உடலை மோசமாக கிராமத்தினர் டோலியில் கட்டி 9 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றனர். மருத்துவமனையில் அனுமதித்த போது பெண் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பெண்ணின் உடலை மீண்டும் மலை கிராமத்துக்கு தூக்கிச் செல்ல முடியாமல் தவித்த கிராமத்தினர் பெரியகுளம் நகராட்சி பொது மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர். முறையான சாலை வசதி இல்லாததால் பெண்ணுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்க முடியாமல் போனதாக தெரிவித்த கிராம மக்கள் இதனால் அடிக்கடி உயிரிழப்புகளை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி கணவரையும் 2 பெண் குழந்தைகளையும் ஒற்றையாளாக வேலை செய்து கவனித்து வந்த மணிமேகலின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். உடம்புக்கு முடியாத காரணத்தினால் ப்ரெஷர் அதிகமாக இருந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போகும். தூக்கிட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு. ஜிஹெச்சுக்கு வந்தோம்னா இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. கிராம மக்களோட உதவியோட டோலி கட்டி நாங்கள் பெரிய குளத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் கொண்டு வர்ற வழியிலேயே உயிர் பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான துயர சூழ்நிலை எங்களுக்கு காலகாலமாக நடந்துக்கிட்டே தான் வருது. எங்களுக்கு இடைவெளி உயிரிழப்புகள் அதிகமாகிக்கிட்டே வருது. இதற்கு ஒரே காரணம் எங்களுக்கு சாலை வசதி இல்லாததுனால தான். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே டோலி கட்டி 7 மணிக்கு அங்கே எங்கள் வெள்ளை கிராமத்துலேருந்து புறப்பட்டு ஒரு 12 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே அவங்கள டோலி கட்டி தூக்கிட்டு வந்து கும்பகாரை கூட்டு வரோம். டாக்டர் நீங்கள் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் தான் அவங்க உயிரே போனது காரணம். இதுக்கு காரணம், முக்கிய காரணமே வெள்ளை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாத ஒரு காரணம் தான். இந்தியாவில் எல்லாவற்றிலும் ஏஐ பற்றி பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. சாதாரண புரோகிராம்களை கூட ஏ என்று சொல்லி திரிக்கிறார்கள் என இன்ஃபோசிஸ் இணை இயக்குநர் நாராயணமூர்த்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மும்பை டைகான் கூட்டத்தில் பேசிய நாராயணமூர்த்தி ஏ என்று மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்ற பல அம்சங்கள் வழக்கமான வெறும் சாதாரண நிரல்கள்தான் என்று கூறியுள்ளார். மேலும் என்னை பொறுத்தவரையில் ஏ என்று பெயரிடப்பட்டுள்ள பெரும்பாலானவற்றை முட்டாள்தனமையாகவும் பழைய நிரல்களாகவும் நான் பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார். தந்தை உயிரிழந்த நிலையில் அவரது கடைசி வார்த்தையை காப்பாற்றும் விதமாக கண்ணீருடன் தேர்வு எழுதச் சென்றார் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி. திருவெரும்பூரை அடுத்த பொய்கைக்குடி கிராமத்தில் மளிகை கடை நடத்தி வந்த சண்முகம் சத்தியசுந்தரி தம்பதிக்கு 4 மகள்கள். 4வது மகளான ஷாலினி தேநீர்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறார். திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சண்முகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கல்விதான் உன்னை உயர்த்தும், படிப்பை விட்டுவிடாதே என்று மரணத்தின் இறுதி நொடி வரை சொன்ன தந்தையின் வார்த்தையின்படி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினார் மாணவி ஷாலினி. காசாவில் போரினால் சீரழிந்து கிடந்துள்ள பகுதியில் மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் அவர்களுக்கு ஜோர்டான் நாட்டு நிறுவனம் ஒன்று இஃப்தார் உணவை வழங்கி வருகிறது. காசாவில் ஜபாலியா பகுதியில் வீடுகளை இழந்து கூடாரங்களில் வசிக்கும் மக்களுக்கு இஃப்தார் உணவு வழங்கப்படுகிறது. ரம்ஜான் மாதத்தை ஒட்டி 15 லாரிகளில் உணவுகளை காசாவுக்கு அனுப்பி வருவதாக ஜோர்டானைச் சேர்ந்த தியாத் அலி தெரிவித்துள்ளார். ஹமாஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக காசா மக்களுக்கான உணவுப் பொருட்களை அனுப்புவதை இஸ்ரேல் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் ஜோர்டானில் இருந்து உதவி கிடைப்பது அம்மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. இன்டெல் நிறுவனத்துக்கு புதிய சிஇஓ நியமிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவில் பிறந்து சிங்கப்பூரில் வளர்ந்தவரான லிப்பு டான் இன்டெலின் புதிய சிஇஓவாக வரும் 18ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார்.
முன்னதாக அவர் கேண்டன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக பொறுப்பு வகித்து வந்தார். கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ ப்ராசஸர்களை முதலாக கண்டுபிடித்ததே இன்டெல் நிறுவனம்தான். சிப் தயாரிப்பில் ஜாம்பவானாக திகழ்ந்து வந்த இன்டெல் போட்டி சூழல் காரணமாக சமீப ஆண்டுகளாக கடும் இழப்பை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இந்நிறுவனத்தின் வளர்ச்சி பாதையில் மீட்டெடுக்க புதிய சிஇஓ நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய சிஇஓ குறித்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து இன்டெல் நிறுவனத்தின் பங்குகள் 11% உயர்ந்துள்ளது. இந்தியாவின் முதல் 150cc ஹைபிரிட் பைக்கை யமஹா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் இருக்கும் SMG மோட்டார் இன்ஜினுடன் இணைந்து செயல்பட்டு மைலேஜை அதிகப்படும் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. சிக்னல்களில் தானாகவே இன்ஜின் ஆஃப் ஆகுமா? இது போன்ற பல நவீன அம்சங்கள் இந்த பைக்கில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. யமஹா FZS ஹைபிரிட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பைக்கின் விலை ₹1,44,800 என யமஹா நிறுவனம் கூறியுள்ளது. தேனியைச் சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து 24 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக பீகாரைச் சேர்ந்த இளைஞரை சைபர் கிரைம் பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். பெங்களூருவில் பணியாற்றும் கட்டுமான தொழிலாளி அனில்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தேவாரம் ARD காலனியில் அடகு கடை வைத்திருக்கும் பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து 21 நாட்களில் சிறுக 24 லட்சம் ரூபாய் பணம் அறிமுகமில்லாத 5 வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அப்பெண்ணின் குழந்தைகள் செல்போனில் கேம் விளையாடிய போது வங்கிக் கணக்கு குறித்த தகவல்கள் கசிந்து இந்த சம்பவம் நேர்ந்தது தெரியவந்தது. மும்பையில் உள்ள ஏர்டெல் சேவை மையத்தில் இருந்த ஊழியர் மராத்தியில் பேச மறுத்து ஹிந்தியில் பேசியது சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. ஏர்டெல் வாடிக்கையாளர் ஒருவர் சேவை குறைபாடு தொடர்பான புகாரை கூற சேவை மையத்திற்கு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அங்கிருந்த பணியாளர் மராத்தியில் பேச மறுத்ததுடன் ஹிந்தியில் பேச முற்பட்டதாக அந்த வாடிக்கையாளர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தியில்தான் பேச வேண்டும் என எங்காவது எழுதி வைத்துள்ளதா என அவர் கேட்டதாகவும், இந்தியாவில் எவரும் எங்கும் எந்த மொழியும் பேசலாம் என கூறி கூச்சலிட்டதாகவும் அந்த வாடிக்கையாளர் கூறியுள்ளார். அவர் கூச்சலிட்டதை படம் பிடித்த போது காவல்துறையில் புகார் அளிப்பேன் என மிரட்டியதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார். இந்நிலையில் தனது பணியாளரின் செயல் குறித்து மராத்தி மக்களிடம் ஏர்டெல் நிர்வாகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மாநில மகளிரணி தலைவியும் சட்ட மேலவை உறுப்பினருமான சித்ரா வாக் கூறியுள்ளார். இதுபோன்ற இடங்களில் மராத்தி தெரிந்தவர்கள் மட்டுமே பணியமர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் வசிப்பவர்கள் மராத்தி மொழியை கற்க வேண்டும் என அண்மையில் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கு நீங்கள் பார்க்கும் காட்சியில் இருப்பது ரத்த ஆறு அல்ல, சிவப்பு நிறத்தில் ஓடும் மழைநீர். ஈரான் நாட்டை ஒட்டியுள்ள ஹோர்முஸ் என்ற தீவில்தான் திகைக்க வைக்கும் இக்காட்சி பதிவாகியுள்ளது. ஹோர்முஸ் பகுதியில் உள்ள மண் சிவப்பு நிறத்திலான இரும்பு ஆக்சைடு மிகுந்தது என கூறப்படுகிறது. சிவப்பு மண்ணில் மழைநீர் விழுந்ததால் தான் நீரோட்டமும் சிவப்பு நிறத்திற்கு மாறியுள்ளது. வியக்க வைக்கும் இக்காட்சியை காண்பதற்கென்றே ஹோர்முஸில் உள்ள கடற்கரைக்கு ஏராளமானோர் வருகின்றனர். சரி, இப்ப நம்ம உங்க டேட்டாஸ் பார்க்கும்போது 21-22 சராசரியா 8% வளர்ச்சி இருக்கு. இதற்கான முக்கியமான காரணிகள் என்னவா இருக்கும்? முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு இடைஞ்சல் வந்த பொழுதும் கொரோனா சமயத்தில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் நெகட்டிவ் குரோத் போச்சு. தமிழ்நாடு மட்டும் தான் நெகட்டிவ் போகாத மாநிலம் வளர்ச்சியில். அதனால அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வலுவான கட்டமைப்பு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பேலன்ஸ் இருக்கும். என்ன பேலன்ஸ் இருக்கும்? ஒரு பக்கம் விவசாயம் சின்னதாக இருந்தால் கூட உற்பத்தி துறையும் இருக்கும், சர்வீசஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது, உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு துறையை நம்ம மட்டும் நம்பி இருக்கிறது இல்லை. உற்பத்தியில் எதெல்லாம் பல துறைகள் இருக்கும். இப்போ மற்ற மாநிலம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு துறையில் 2 துறை தான் பெரிய அளவில் இருக்கும், மீதி துறையே இருக்காது. நம்மள அது மாதிரி இல்லாமல் அந்த டைவர்சிஃபைடுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பரவலாக இருக்கிறதுனால ஒன்றில் போச்சுன்னா ஒன்றில் சரியாயிடும். அதனால தான் நம்மளால 8% growthங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியுது. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு சார் இருக்கு? இதை பொறுத்தவரை இந்த நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்டேட் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. நிதி ஆயோக் ரிப்போர்ட் பிரகாரம் வறுமை போட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? என்ன ரீசனால குறைஞ்சிருக்கு? எல்லா மாநிலமும் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இந்தியாவில் 11 விழுக்காடுக்கு வந்திருக்கு. நம்ம 1 விழுக்காடுக்கு வந்துட்டோம். ரைட்டா? என்ன ரீசன்னா வளர்ச்சி தான் காரணம். வளர்ச்சினால ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, அது எப்படி கணக்கிடுறாங்கிற முறைகள்லாம் இருக்குல்ல, அது நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. கணக்கிடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு தியரியும் இருக்கு. என்ன கணக்கிட முறை இருக்குல்ல, அது சரியில்லை அப்படின்னு சொல்றதும் ஒரு தியரி இருக்கு. ஆனா நித்தி ஆயோக் அந்த முறையை கையாண்டு அவர் அந்த புள்ளிவிவரத்தை வெளியிட்டிருக்காங்க.
அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வறுமைங்கிறது இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறது. கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் காட்டிலும் கூட கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தோட காட்டிலும் உத்தரப்பிரதேச கடன் உத்தரப்பிரதேசம் கீழே இருக்காங்க. அவனை காட்டிலும் அவனோட கம்பேர் பண்ணுவீங்களா நீங்க? புரியுதா? அதாவது ஒரு நாட்டினுடைய எவ்வளவு கடன் இருக்கலாம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த மாநிலத்துடைய உற்பத்தி மதிப்பு, ரைட்டா, ஓராண்டு காலத்தில் எவ்வளவு உற்பத்தி நீங்க பண்றீங்க அப்படிங்கறதுடைய மதிப்பு, அதை வச்சுதான் உங்களுடைய கடன் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதை வந்து நீங்க வந்து உங்க இஷ்டம் போலாம் வாங்கிட முடியாது. என்ன, நான் போய் வாங்குறேன் நீ போய் வாங்குற மாதிரிலாம் வாங்க முடியாது. அது வந்து ஆர்பிஐல பர்மிஷன் கொடுக்கணும், கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்தா நீங்க வாங்க முடியும். ₹1 கூட வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் எதை விதித்திருக்கிறார்களோ 27% வரைக்கும் போகலாம் சொன்னா 26% தான் இருக்கு நம்மளது. அதுதான் அது காரணம். என்ன, உங்களுக்கு நீங்க தான் நிறைய வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாங்க வேண்டிய தேவை இருக்கு, வாங்குற இடம் இருக்கு இன்னும் நிறைய வாங்குறதுக்கு. FRPM ஆக்ட் நம்ம ஃபாலோ பண்ணுமா சார்? ஃபாலோ பண்ணணும். பண்ணாம நீங்க வாங்கவே முடியாது. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. யூனியன் கவர்மெண்ட் மட்டும் சொல்லலாம். என்ன செய்யலாம்? ஏன்னா அவங்க தான் மானிட்டர் பண்றது. அவங்க யார் என்ஃபோர்ஸ் பண்ணுமா அவன் பண்ணாம இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களே ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா நமக்கு வழி கிடையாது. நம்மளால ஒரு பைசா கூட வாங்க விட மாட்டாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ். இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை குறித்த புதிய அறிக்கை வெளியாகியுள்ளது. ரீதிங்கிங் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஃபார் முஸ்லிம் இன் கண்டெம்பரரி இந்தியா என்ற தலைப்பிலான அந்த அறிக்கை இந்தியாவில் இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ள இஸ்லாமியர்களுக்கான திட்டங்கள், அவர்களின் பிற்பட்ட நிலையை போக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆகியவற்றின் விளைவுகளை விவரிக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களின் பிற்பட்ட நிலையை போக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்க சில குழுக்கள் நியமிக்கப்பட்டன. 2006இல் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் சிறுபான்மையினருக்கான திட்டங்கள், கொள்கைகளை உள்ளடக்கிய 15 அம்ச பெருந்திட்டத்தை முன்வைத்தார். மத்திய சிறுபான்மை நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. சிறுபான்மையினர் முன்னேற்றத்திற்கான பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. 2014இல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற முழக்கத்துடன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற மோடி தலைமையிலான பாஜக அரசில் இஸ்லாமியர்களின் பிற்பட்ட நிலையை அகற்றுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. இந்த அறிக்கை இஸ்லாமியர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு நிலைகளை விளக்குகிறது. இந்தியாவில் பள்ளிக் கல்வியை நிறைவு செய்தவர்களில் உயர்கல்விக்கு செல்பவர்கள் எண்ணிக்கையில் இஸ்லாமிய குழந்தைகள் மிகவும் பின்தங்கியுள்ளனர். ஆனால் அண்மை ஆண்டுகளில் இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வி நிலையங்களில் சேருவது அதிகரித்துள்ளது. அதே சமயம் தொழில்நுட்பம், மேலாண்மை, மருத்துவம், பொறியியல் போன்ற தொழில்முறை சார்ந்த பட்டப்படிப்புகளை இஸ்லாமியர்கள் அரிதாகவே தேர்வு செய்யும் சூழல் நிலவுகிறது. தனியார் பள்ளிகளில் கல்வி கற்கும் வாய்ப்பை பெறுவதில் இஸ்லாமியர்களின் நிலை பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடிகளை விட சற்று மேம்பட்ட நிலையில் உள்ளது. சொத்துடைமையில் பெருவாரியான இஸ்லாமியர்கள் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர். நிலையான ஊதியம் அளிக்கும் வேலை வாய்ப்புகளை இஸ்லாமியர்கள் பெறுவது அதிகரித்துள்ளது. அதே நேரம் மூளை உழைப்பு மட்டுமே தேவைப்படும் வேலைகளை பெறுவதில் இந்து மதத்தின் முற்பட்ட வகுப்பினருடன் ஒப்பிடுகையில் இஸ்லாமியர்கள் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றனர். இந்த நிலையை சரி செய்து இந்திய இஸ்லாமியர்கள் நிலையை மேம்படுத்த இந்த அறிக்கையை வெளியிட்டவர்கள் 7 பரிந்துரைகளை முன்வைக்கின்றனர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கும் நடைமுறை கைவிடப்பட வேண்டும். மாறாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு அனைத்து மதங்களிலும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களை உள்ளடக்கியதாக மாற்றப்பட வேண்டும். பட்டியல் சாதியினருக்கான இடஒதுக்கீடு தலித் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் பட்டியலில் மேலும் சில சமூகங்களை இணைக்க இடமளிக்கப்பட வேண்டும். மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள 112 மாவட்டங்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஆயோக்கின் திட்டத்தில் சிறுபான்மையினர் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் மாவட்டங்கள் இணைக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடும் வேலைகளில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்கான கொள்கை வகுக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர் நிலையை மேம்படுத்துவதற்கான விவாதங்களில் தனியார் துறையினரை இணைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூக நல அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். டெல்லியில் உள்ள சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டிஸை சேர்ந்த அகமத் மற்றும் ஆலம், பாலிசி பெர்செப்டிவ்ஸ் ஃபவுண்டேஷனை சேர்ந்த பர்வீன் ஆகியோர் இந்த அறிக்கையை எழுதியுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள இந்தோ அமெரிக்க கொள்கை மையத்தின் முன்னெடுப்பான இந்த அறிக்கை ஹைதராபாத்தில் உள்ள சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் பாலிசி அண்ட் பிராக்டிஸ் என்ற அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளது.
ஆதீனத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மாயமாகிவிட்டதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கூறி தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சூரியனார் கோயில் ஆதீனம் மனு அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூரியனார் கோயில் ஆதீனம் மகாலிங்க பண்டார சன்னதி அளித்துள்ள அந்த மனுவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமிக்க சிலைகள், விலை உயர்ந்த மரகதங்கள், படிகங்கள் ஆகியவை தான் இல்லாத நேரத்தில் மாயமாகிவிட்டதாகவும் அதன் மதிப்பு 100 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சிலைகளை கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்தி சிலைகளின் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் தன்னுடைய உயிருக்கும் சூரியனார் கோயில் ஆதீன சொத்திற்கும் ஆபத்து இருப்பதால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு 24 மணி நேரமும் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மடத்தில் 50 விக்கிரகங்கள் அது திருடு போய்விட்டது அப்படின்னு சொல்லி அதனால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஆத்மார்த்த மூர்த்தி ஸ்படிகலிங்கம் நந்தியம் பெருமான் இருக்குது. அது இல்லாமல் நடராஜர் 50 விக்கிரகம் இருக்குது, சிவகாம சுந்தரி இருக்குது, அப்புறம் ஞானப்பிரசன்ன அம்பிகா சமேத 50 விக்கிரகம் இருக்குது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அருந்து கிடந்த மின்கம்பி உரசியதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாதம்பாளையத்தைச் சேர்ந்த தியாகமூர்த்தி என்ற கல்லூரி மாணவர் சாலையோரம் நடந்து சென்றுள்ளார். அப்போது உயிரிழந்த மின்கம்பி அருந்து தொங்கியதை கவனிக்காமல் சென்றதால் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தற்போது மழை மற்றும் காற்று காலம் என்பதால் அருந்து கிடக்கும் மின்வயரை தொட வேண்டாம் என மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மேற்கு வங்காள முதல்வர் மமதா பானர்ஜியும் பங்கேற்று நடனமாடினார். இதுகுறித்து எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைத்து பண்டிகைகளையும் தங்கள் அரசு ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சால்மாரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், வீராங்கனைகள் ஆடல் பாடலுடன் ஹோலி கொண்டாடினர். அப்போது பாரம்பரிய விளையாட்டுகளையும் விளையாடினர். ராஜஸ்தானில் ஜெய்சல்மாரில் உள்ள லட்சுமிநாத் கோயிலில் ஹோலி தகன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் வண்ண வண்ண தலைப்பாகையுடன் வழிபாடு நடத்தினர். இதன் பின் வண்ண வண்ண பொடிகளையும் அவர்கள் வாரி இறைத்தனர். உத்தரப்பிரதேசத்திலும் வண்ணங்களின் பண்டிகையான ஹோலியை மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள விருந்தாவனில் பாரம்பரிய வழக்கப்படி ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள் வண்ணப் பொடிகளையும் மலர்களையும் வீசி கொண்டாடினர். யுக்ரைனுக்கு எதிரான போர் நிறுத்த முயற்சிகளுக்கு ஒத்துழைக்காவிட்டால் பொருளாதார பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என ரஷ்யாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே போரை நிறுத்த ஒரு திட்டத்தை அமெரிக்கா வகுத்துள்ளது. இதன் முதல் படியாக 30 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யா இன்னும் பிடிகொடுக்காமல் உள்ளது. எனவே ரஷ்யாவுடன் நேரில் பேச தனது 4 பிரதிநிதிகளை மாஸ்கோவுக்கு ட்ரம்ப் அனுப்பியுள்ளார். போர் நிறுத்த திட்டங்கள் குறித்து இவர்கள் ரஷ்யாவிடம் விளக்க உள்ளனர். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப் தாங்கள் வகுத்துக் கொடுத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்கும் என நம்புவதாக தெரிவித்தார். ஒருவேளை போர் நிறுத்தத்திற்கு உடன்படாவிட்டால் ரஷ்யா பொருளாதார ரீதியிலான பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் அது அந்நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். சில வாரங்களுக்கு முன்பு வரை அமெரிக்காவுக்கு இணக்கமாக ரஷ்யாவும் எதிராக யுக்ரைனும் இருந்தன. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. சர்வதேச அரசியல் அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கிடையே யுக்ரைன் தங்களிடமிருந்து கைப்பற்றிய சுட்சா என்ற பகுதியை தங்கள் படைகள் மீட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.